பூர்த்தி தேவன் ஒரு கடவுளுங்க. அந்த கடவுளோட வயித்துல தான் நம்ம இருக்கிற பூமியுமே இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த வயித்துல இருந்து தான் 16 கோடி தேவர்களும் உருவாயிருக்காங்க. தேவி கிட்ட அதிகமான தங்கமும் தானியமும் இருந்திருக்குங்க. அத மொத்தமா அடையணும்னு தேவியோட மூத்த புள்ள நினைப்பாங்க. அவன் பேரு அஸ்தருங்க. அவன் நினைச்ச மாதிரியே தங்கத்தை அடைஞ்சிருவாங்க. ஆனா தானியத்தை அடைய வரும்போது தேவர்கள் எல்லாமே அந்த அஸ்தரை அழிப்பாங்க. அவன் கொஞ்சம் கொஞ்சமா காத்துல கரைஞ்சு போவாங்க. இத பார்த்த தேவியுமே அஸ்தரை காப்பாத்தி அவங்க வயித்துக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் அஸ்தரை யாரும் வணங்கவும் கூடாது, அவனுக்கு கோயிலும் வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் ஒரு கூட்டம் என்ன பண்றாங்கன்னா, அஸ்தருக்கு ஒரு கோயிலை கட்டிடுவாங்க. அஸ்தரை வணங்கவும் ஆரம்பிப்பாங்க. இதை பார்த்த தேவியுமே அங்க ஒரு சாபத்தை விடுறாங்க. அது என்ன மாதிரி சாபம்னா, அந்த ஊர் எப்பவுமே மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குங்க. அந்த ஊர் பேர் தாங்க தும்பாட். சோ இந்த அஸ்தர் கிட்ட இருந்து ஒருத்தன் தங்கத்தை எடுத்துருவாங்க. அதுவும் மொத்தமா எடுக்க மாட்டான், ஒண்ணு ஒண்ணா எடுப்பாங்க. ஏன் இவன் ஒண்ணு ஒண்ணா எடுக்கிறான்? அப்படி மொத்தமா எடுத்தா என்ன நடக்கும்? அஸ்தர் கிட்ட இவன் எப்படி போனா? இந்த தும்பாட் படத்தோட மீதி கதை